வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் அலகு 7ல் தமிழ் பணி தொடர்பான செய்திகளில் இருக்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அந்த டாப்பிக்கோட கண்டென்ட் தான் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். எல்லாமே பாடல் தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய பாடலை பார்த்துடலாம். நியூ புக்கில் ஃபஸ்ட்டு பாடல். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே இலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டிற்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் ஒரு ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பாடல் கொடுத்து இதனை ஏற்றியவர் யார் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சும்மா ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இதை ஏற்றியவர் யார் அப்படின்றத கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொல்பொருள் பாருங்கள். ஆழிப்பெருக்கு கடல்கோர் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. இந்த சொல்பொருள் 6லேருந்து 12ல் என்னென்ன சொல்பொருளாக இருக்கோ 1 by 1 ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே படிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எப்போ ஈஸினா நம்ம சொல்பொருள் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப் எடுத்து கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதுக்கு வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாடலோட பொருள் நமக்கு தேவையில்லை. நமக்கு பாடல் அந்த வரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியணும். ப்ளஸ் இப்போ இந்த நூல்வெளி நம்ம பார்த்துடலாம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னன்னா மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அப்போ இவர் எழுதிய நூல்கள்லாம் பாருங்கள். கனிசாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் பாருங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். தனித்தமிழை தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். தமிழ் கும்மி பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? கனிச்சாறு அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்துருக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. அப்போ கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அப்போ கனிச்சாறுங்கிறது தமிழ் உணர்வை நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகே, இதை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இந்த கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து புக் பேக்கும் பார்த்துடலாம். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டதுன்னா உலகம் சுருங்கி விட்டது. இப்போ உலகத்துக்கு வரும் பொருள் சொல் என்னன்னா மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். பொய் அகற்றும்னா பொய் ப்ளஸ் அகற்றும். பாட்டு ப்ளஸ் இருக்கும்னா பாட்டிருக்கும். 8 + திசைனா 8 திசை. இந்த லெசன் முடிஞ்சு மாணவர்களே. அடுத்த லெசன் பார்த்துடலாம். அன்னை மொழியே. இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இயற்றியிருக்காரு. இது ஸ்கூல் புக்கெலாம் கவர் ஆகுது. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. ஓகே, இது அழகார்ந்த செந்தமிழே அப்படின்ற தலைப்பில் பாடியிருக்காரு. இது எல்லாமே கனிச்சாறில் தான் இடம்பெற்றிருக்கு. இந்த வரிகள்லாம் செந்தமிழே உள்ளுயிரே செம்பரிய நின் பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநினைப்பு வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முத்துரோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இது எந்த பாடல் நூலில் இருக்குது? கனிச்சாறில் இருக்குது. இதனை இயற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாடலோட பொருள் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இந்த கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றான் சாம்பிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். யார் சொல்லியிருக்காங்கன்னா கா. சச்சிதானந்தன். நூல்வெளி பாருங்கள். நூல்வெளி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள். தமிழ்தாய் வாழ்த்து முந்துரோம் யாண்டும் எடுத்தாளப்பட்டது. இந்த பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு தொகுதி 1லேருந்து எடுத்திருக்காங்க. 2 தலைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் இது பாருங்க. தென்தமிழ் தமிழ்ச்சிட்டு இதழின் வாயிலாக தமிழுணர்வை உலகமெங்கும் பரப்பியவர். அப்போ தென்தமிழ் அப்புறம் தமிழ்ச்சிட்டு அவர் நடத்திய இதழ்கள், அது மூலியமாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியிருக்காரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட், துரைமாணிக்கம் என்பது அவருடைய இயற்பெயர். நோட் பண்ணுங்க, துரைமாணிக்கம். நெக்ஸ்ட், இவர் உலகியல் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகுபுக வஞ்சி பள்ளிப்பறவைகள் இப்படின்ற பாடல்களெல்லாம் எழுதியிருக்காரு. யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை,
தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2வது பாடலே வந்து பார்த்து முடிச்சாச்சு. 3வது பாடல் வந்து ஓல்டு புக்கில் வந்து கவர் ஆகுது. அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓய்வும் பயனும் இந்த தலைப்பில் வந்து இருக்குது. இதுவும் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் வந்து எழுதியிருக்காரு. என்னன்றதை பார்த்துடலாம். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, பாக்கள் இயற்றி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழின் மாய்ந்து போகும், அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் மூன்றன் அறிவு உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மலநூலும் தேர்ந்து கற்பாய், திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வருந்தீமை பொய்யும் களைவாய். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதை வந்து இவர் தான் ஏற்றிருக்காரு. இந்த பாடல் எதுக்கு படிக்கிறோம்னா சும்மா ஒரு ரீடு தான். ஏன்னா இந்த பாடலை கொடுத்துட்டு பாடல் பொருளாக கேட்க மாட்டாங்க. பாடலை கொடுத்துட்டு இதை ஏற்றியவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பாடலை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆசிரியர் குறிப்பு வந்து வந்துடலாம். ஓகே, பேர் தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். துரை மாணிக்கம். இங்கே ஊர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இந்த ஊரில் தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் பாருங்கள், துரைசாமி குஞ்சம்மாள். இவங்க தான் வந்து உங்களோட பெற்றோர். நெக்ஸ்ட் இவர் எப்போ பிறந்திருக்காரு பாருங்கள், 10/3/1933 பிறந்து 11/6/1995 வந்து மறைந்திருக்காரு. கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவை, நூறாசிரியம் முதலிய பல நூல்களை வந்து இவர் ஏற்றிருக்காரு. இவர் ஏற்றிய நூல்கள்லாம் பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இவர் நடத்திய இதழ்கள். இந்த 3 இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. அப்புறம் உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை வந்து உருவாக்க இவர் பாடுபட்டு இருக்காரு. ஓகே, இப்போ நூல் குறிப்பு வந்து பார்த்துடலாம். இந்த பாடல், இந்த ஓய்வும் பயனுமோட பாடல் வந்து எங்கே இருந்திருக்குன்னா பள்ளிப்பறவைகள் அப்படின்ற குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இந்நூல் பாடல்கள் பலவும் தென் தமிழ், தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை. இந்நூல் குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை என பிரிவாக அமைந்துள்ளது. எதுனா வந்து இந்த பள்ளிப்பறவைகள் வந்து குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு மணிமொழி மாலை அப்படின்னு முப்பிரிவுகளாக அமைந்துள்ளது. ஓகே, இப்போ புக் பேக் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த கோடிட்ட இடத்தை பாருங்கள். இசையால் டேஸ் மறைந்து போகும்னா வந்து நம்மளோட துன்பங்கள் வந்து மறைந்து போகும். உலக நிகழ்வுகளை அறிந்தால் டேஸ் மேம்படும்னா அறிவு மேம்படும். ஏட்டுக்கல்வியுடன் டேஸ் கல்வி அறிவு தேவைன்னா கலைக்கல்வி அறிவும் தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு பள்ளிப்பறவைகள் டேஸ் என்னும் நூலில் பிரிவுகளாக அமைந்துள்ளதுன்னா குழந்தை பாடல் அப்படின்ற பாடலில் வந்து பிரிவுகளில் தான் வந்திருக்கு இந்த பள்ளிப்பறவைகள். ஓகே, அவ்வளோதான் மாணவர்களே. நம்ம வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை வந்து பார்த்தாச்சு. புக் மெட்டீரியலில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இந்த பிடிஎஃப், இந்த ஒன்லைனர் பிடிஎஃப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன். நன்றி.